Hello everyone and welcome back to English with Nivita. In today's class, I'll tell you 8th CBSE geography lesson. It is a poem actually by Zulfikar Ghosh. Now, I'll tell you the line by line explanation and meanings to this poem. Let's get into the video. இந்த போயமில் வேலிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேலிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹில்லோ இல்லை மவுண்டெயினோ ரெண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கீழே இருக்க பிளேஸில் ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்க மாதிரியோ இல்லை ஒரு ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கிறது ஓட மாதிரி இருக்கிறது தான் வேலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நவ் ஐ வுட் லைக் டு டெல் யூ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏர்பிளேன் அண்ட் ஏரோப்ளேன். ஒன்லி த ஸ்பெல்லிங் இட் டிஃபர்ஸ். Airplane is nothing but American English and aeroplane is which we use British English. Jet அப்படின்னா ஜெட் இன்ஜின் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த போயமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 8th CBSE poem. The name of the poem is Geography Lesson, written by the poet Zulfikar Ghosh. Before getting into the lines of the poem, let us see the introduction. Can you imagine what your city would look like if you saw it from 10,000 feet above the ground? So, poet Zulfikar Ghosh நம்ம எல்லாரும் இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. சிட்டி மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 10,000 ஃபீட்டுக்கு மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் பேர்ட் கிடையாதுல்ல மேலே போய் பறந்து பார்க்கறதுக்கு. ஸோ தட் ஒரு ஏரோப்ளைன்லேருந்து நம்ம ஒரு 10,000 ஃபீட்லேருந்து பார்க்குறோன்னா சிட்டி பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளை இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. Neatly planned and perfect in proportion, like a geometric design, it would strike you as something very different from what it is actually is while you are in the thick of it. ஸோ கண்டிப்பாக அது இருக்கிறத விட பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேலேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. Here is a poet's description of such a view of the city and some questions that come to his mind. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தா போய்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான். மேலேருந்து ஏரோப்ளைன்லேருந்து அவர் பார்க்கும்போது சிட்டியோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த சில கொஸ்டின்ஸ் அவர் மைண்டுக்குள்ளே வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போயமே இருக்கு இன்னைக்கு. When the jet sprang into the sky, it was clear why the city had developed the way it had. Seeing it scaled 6 inches to the mile, there seemed an inevitability about what on ground had looked haphazard, unplanned and without style. When the jet sprang into the sky. இந்த போயம் ஆக்சுவலாக ஒரு 24 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போம். இதில் எந்த ஒரு ரைம் ஸ்கீமுமே இல்லை. ஸோ தெர் இஸ் நோ ரைம் ஸ்கீம் இந்த கிவன் போம். இந்த ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டு எடுத்துக்கணும், ஸ்கை. அடுத்த லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்டு பாருங்கள், சிட்டி. இது ரெண்டுமே ரைம் ஆகலை. சரி, ஓகே. தேர்ட் லைனில் இருக்கிற ஒரு லாஸ்ட் வேர்டு பார்த்தாலும் ஸ்கை, சிட்டி, ஹேட், மைல், இன்எவிட்டபிலிட்டி, ஹேப்ஹசார்ட், ஸ்டைல், ஸ்கை. ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ அதில் எந்த ரைம் ஸ்கீமுமே இல்லை. சரிங்களா? See the first line. When the jet sprang into the sky. இந்த இடத்துல ஸ்ப்ராங் அப்படின்னா என்னென்னா, ஸ்ப்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்ப்ராங். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கா, பாஸ்ட் டென்ஸ் ஸ்ப்ராங். ஸோ V2 அப்படின்னு சொல்கிறாங்க. V1, V2, V3 ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல ஸ்ப்ராங்கோட மீனிங் என்னென்னா டு ரைஸ் ஆர் மூவ். ஸோ இப்போ ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்ப்ராங். இந்த இடத்துல when the jet sprang into the sky. ஸோ ஏரோப்ளைன் மேலே பறக்கும்போது it was clear why the city had developed the way it had. ஸோ இந்த இடத்துல நம்ம poet என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் the poet describes about the city. அவரோட சிட்டி பார்க்க எப்படி இருக்குது, ஏரோப்ளைனில் விண்டோ வழியாக வெளியில் பார்க்கும்போது அந்த சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. அது எதுக்காக டெவலப் ஆச்சு, சிட்டி எதுக்காக டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிற ரீசன் அவரால் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் இட் இஸ் நெசசரி ஃபார் த பீப்புள். ஸோ இந்த போயமில் ஏரோப்ளைன் பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அதோட ஒரு கனவு இருந்திருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம யாருமே இந்த ஏரோப்ளைன் பற்றி கனவு காணாதவங்களே இருந்திருக்க மாட்டோம். 2 கேட்டகரி இருப்பாங்க இதில். ஒன்று அந்த ஆசையை நிறைவேற்றினவங்க இருப்பாங்க, இன்னும் ஆசைப்பட்றவங்க இருப்பாங்க. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர இப்போது ட்ராவல் பண்ணி போயிருக்கவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஜேர்னி பார்த்தவங்க எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக விண்டோலேருந்து வெளியில் பார்த்துருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, செல்ஃபி எடுத்திருப்பாங்க. இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த ஏரோப்ளைன் மேலே பறக்கும் போதெல்லாம் ஒரு அந்த கனவு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதை போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நம்ம பாயிண்ட் Zulfikar Ghosh இப்போ மேலே பறந்துட்டுருக்காங்க. மேலிருந்து கீழே இருக்கிற அந்த வியூ, சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க.
Seeing it scaled 6 inches to the mile. Scaled அப்படின்னா என்னென்னா measured. ஸோ இப்போ அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் வானத்திலிருந்து கீழே அப்படின்னு பார்த்தா 6 inches to the mile. இது வந்து ஒரு பெரிய ஹைட் கிடையாது, ஒரு 6 feet தான், ரொம்ப பெரிய ஹைட் இல்லை. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டி எப்படி தெரியுது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு பாருங்க. There seemed an inevitability. The meaning of inevitability is nothing but that cannot be avoided. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தெரியுது. About what on ground, இந்த இடத்துல ground அப்படிங்கிறது it mentions the earth, had looked haphazard. The meaning of haphazard is unplanned, or we can say it as certain. ஸோ மேலேருந்து அந்த பார்க்குற வியூ அந்த earth எப்படி இருக்குன்னா ஒரு அன்பிளான்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்பிளான்ட் அண்ட் வித்தவுட் ஸ்டைல். ஸோ போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேலேருந்து அந்த 6 inches to the mile அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு சிட்டி எப்படி தெரியுதுன்னா எவ்ரிதிங் டெவலப்ட் அன்பிளான்ட், ஒரு ப்ராப்பராக பிளான் இல்லாத மாதிரியும் எந்த ஒரு ப்ராப்பர் ஸ்டைல் இல்லாத மாதிரியும் எந்த ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஆர்கனைசேஷனுமே எர்த் வந்து ஒன்றும் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் ஆகாத மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. when the jet sprang into the sky. ஸோ ஃபர்ஸ்ட் லைனும் இந்த ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைனும் ரிப்பீட் ஆயிருக்கனால இதோட பொயட்டிக் டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரைன். ரிஃப்ரைன் அப்படின்னா என்னென்னா போயமில் லைன்ஸ் ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பொயட்டிக் டிவைஸ் ரிஃப்ரைன். when the jet sprang into the sky, when the jet sprang into the sky, poetic device refrain. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஜுல்ஃபிகர் கோஷ் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் தூரம் அது வானத்தில் பறக்கும்போது ஒரு 6 inches பறக்கும்போது அவர் அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ப்ராப்பராக ஒரு பிளான் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டைலுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷனுமே இல்லாத மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட கம்ப்ளீட் மீனிங். When the jet reached 10,000 feet, it was clear why the country had cities where the rivers ran and why the valleys were populated. The logic of geography, the land and water attracted man, was clearly delineated when the jet reached 10,000 feet. When the jet reached 10,000 feet, so now the plane rises to the height of 10,000 feet and now he is in 10,000 feet height. And now the poet could see the view of the cities very clearly and now he could understand very clear why the country had cities. ஸோ கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா சிட்டிஸும் ஏன் வந்து ரிவர்ஸ் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, ஏன் இந்த வேலிஸ்லாம் ரொம்ப பாப்புலேட் ஆகிருக்கு, அங்கே ஏன் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சிக்க முடியுது. வேலிஸ்னால் ஏற்கனவே சொன்னேன் 2 மவுண்டெயின் இருக்குன்னா அதுக்கு நடுவில் ஒரு தண்ணி மாதிரி ஓடும் அந்த இடத்துல. ஸோ மக்கள் எல்லாம் தண்ணி இருக்கிற இடத்துல தான் கிட்ட இருக்காங்க. த லாஜிக் ஆஃப் த ஜியோகிரஃபி, த லேண்ட் அண்ட் வாட்டர் அட்ராக்டட் மேன். ஸோ பேசிக்கான விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. லேண்ட் வாட்டர் ரெண்டுமே முக்கியம் நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு. was clearly delineated. Delineated meaning is described, depicted or shown. ஸோ மேலேருந்து ஒரு 10,000 feet ஹைட்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா எதுக்காக தண்ணி இருக்கிற இடத்துல மக்கள் இருக்காங்க, லேண்ட் வாட்டர் ரெண்டுமே நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இட் அட்ராக்டட் த இயர்லி ஹியூமன்ஸ். இப்போ இருக்கிற மக்களில் அந்த காலத்தில் இருக்கிற மக்களையே இதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல லேண்ட் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா the land refers to the green land on which we cultivate food and make the shelter. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் பாயிண்ட் எந்த ஹைட்டுக்கு ரீச் ஆயிருக்காருன்னா 10,000 feet ஹைட்லேருந்து ஏரோப்ளைன்லேருந்து கீழே பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கிளியராக புரிகிற விஷயம் என்னென்னா கண்ட்ரியில் இருக்க எல்லா சிட்டிஸும் எது பக்கத்தில் இருக்குன்னா ரிவர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. வேலிஸ் எல்லாமே பாப்புலேட்டடாக இருக்குது. பிகாஸ் அந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருந்திருக்கு. லேண்டும் வாட்டரும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் ரொம்ப கிளியராக அவர் செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. when the jet rose 6 miles high, it was clear the earth was round and it had more sea than land. But it was difficult to understand that the man on the earth found causes to hate each other, to build walls across cities and to kill from that height. It was not clear why. இப்போ ஜெட் எந்த ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தா 6 miles ஹை, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ரைஸோட பாஸ்டன்ஸாக ரோஸ். இட் வாஸ் கிளியர். இப்போ அவருக்கு என்ன புரியுதுன்னா மேலேருந்து பார்க்குற அந்த வியூ கீழே பார்க்கும்போது எர்த் வந்து ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டாரு. இந்த இடத்துல அவர் கண்ணுக்கு என்ன தான் தெரியுதுன்னா லேண்டு பெருசாக தெரியல, பட் வந்து ஃபுல்லாக வாட்டராக தெரியுது. அப்படிங்கிறது தான் சி அப்படிங்கிறாங்க. அண்ட் இட் ஹேட் மோர் சி தேன் லேண்ட். ஸோ ரொம்ப பெரிய ஹைட்டில் மேலேருந்து பார்க்கும்போது எர்த் அப்படியே ரவுண்டாக தெரியுது. அங்கே லேண்ட்லாம் பெருசாக எதுவும் தெரியல. அந்த இடத்துல தண்ணி மட்டும்தான் தெரியுது, சி மட்டும்தான் தெரியுது. இது இவ்வளோ தெரியறதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எர்த் ஒரு சிங்கிள் எர்த் தான்.
பட் ஏன் இப்படி நமக்குள்ளே இவ்வளோ பிரிவு இருக்குது, நம்மளா ஏன் இப்படி சண்டை போட்டிருக்கோம்? இப்போ சைனாக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. பார்டரில் எப்போ பார்த்தாலும் இப்போ கூட 40,000 ஆர்மி அங்கேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், எதுக்கு நமக்குள்ளே இவ்வளோ சண்டை அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட். But it was difficult to understand that the men on the earth found causes to hate each other. எதுக்காக ஒருத்தவங்கள நம்ம ஹேட் பண்ணிக்கிறோம்? To build walls across the cities. இந்த இடத்துல built walls அப்படிங்கிறது it build the borders. அந்த எல்லை ஓரத்தில் across the cities in the sense among the countries. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நடுவில் பார்டர் இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே பார்டர் இருக்குது, இந்தியா சைனாக்கு பார்டர் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியோட எல்லையில் எப்பயுமே ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. வி ஹேட் ஈச் அதர் அண்ட் வி கில் ஈச் அதர். எதுக்காக இதெல்லாம்? ஃப்ரம் த ஹைட் இட் வாஸ் நாட் கிளியர் வை. ஸோ ஹி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். ஒரே ஒரு சிங்கிள் எர்த்தாக இருந்தாலும் அந்த கண்ட்ரீஸுக்கு நடுவில் இருக்கிற பார்டர்ஸ் எதுக்கு நமக்குள்ளே இருக்குது? ஒய் பீப்புள் ஹேட் ஈச் அதர், ஒய் த பீப்புள் ஆர் வெரி செல்ஃபிஷ் அண்ட் ஒய் த பீப்புள் கில் ஈச் அதர் அப்படிங்கிற கொஸ்டின் அவருக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இவ்வளோ சண்டை சச்சரவு? ஒரு சிங்கிள் எர்த் பட் பீப்புள் ஆர் டிவைடட் அப்படிங்கிறது தான் ஜுல்ஃபிகர் கோஷ் சொல்லியிருக்காங்க. மேலேருந்து அவர் பார்க்குறாரு வியூ அப்படிங்கிறது கடைசியாக ஒரு சூப்பரான ஒரு தீமை தான் சொல்லியிருக்காரு. நமக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ஹேட்? Why should we fight each other? Why should we kill? So the last stanzaல poet 6 miles ஹைட்டில் இருக்காரு. அங்கேருந்து கீழே பார்க்கும்போது ஏதாவது ரவுண்டாக தெரியுது, வெறும் வாட்டர் தான் தெரியுது, சீ தான் தெரியுது, லேண்ட் பெருசாக எதுவுமே தெரியல. ஆனாலும் அவருக்கு புரியாத ஒரே விஷயம், ஒரே சிங்கிள் எர்த் தான், பட் ஏன் பீப்புள் இப்படி டிவைடடாக இருக்காங்க? ஸோ he has many questions within himself that why people hate each other, why people are very selfish, why people created boundaries, why they find reason to fight each other. So like this he has many questions within himself, why people hate each other and kill each other. With this he has concluded the poem Geography Lesson by Zulfikar Ghosh. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக வந்துடும். See you in the next interesting video.